மணிப்பூரில் நடந்த பிரச்சனை, தமிழகத்தில் நடக்கிற ஒரு பெண்கள் மேலே பாலியல் தொல்லைகள் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. மணிப்பூரில் எல்லை மீறி பிரச்சனைகள் இருக்குது. அது கூட புரியாமல் திமுக காரங்க பேசுனாங்கன்னா அப்போ எதுக்கு தான் அரசியலில் இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. மணிப்பூரில் நடந்த பிரச்சனை திமுகக்காக, இங்கே தமிழ்நாட்டில் திமுக அடிப்படையில் நடக்கிற பிரச்சனை ஒன்று தான். அப்போ நீங்கள் குரல் கொடுக்கல கேட்டாக்கா நான் நிச்சயமாக அவங்கள பார்த்து சிரிப்பு தான் வரும். அப்போ அரசியல் தெரியாமல் ஒவ்வொரு இடத்துல நடக்கிறது பிரச்சனை எதுக்காக நடக்குது அது புரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க தான் நான் சொல்லுவேன். அப்போது நீங்கள் சந்தேஷ் கல்லியில் ஏன் குரல் கொடுக்கல? ஏன் புதுக்கோட்டையில் நடந்த பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுக்கல? ஏன் இது காங்கிரஸ்காரங்க மற்ற இடத்துல பிரச்சனை பண்ணும்போது குரல் கொடுக்குறாங்கல்ல? பாஜக ரூல் ஸ்டேட்ஸில் பிரச்சனை நடக்கும்போது பண்ணுறாங்கல்ல? உங்கள் ஸ்டேட்டில் நடக்கிற பிரச்சனையில் இல்லை உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஸ்டேட்ஸில் பிரச்சனை நடக்கும்போது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கன்னியாகுமரியில் நடந்த பிரச்சனைக்கு பேசுனீங்களா? இன்றைக்கி தமிழகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு காங்கிரஸ் குரல் கொடுத்தாங்களா? இல்லை சந்தேஷ் கல்லிக்கு திமுக காரங்க பேசுனாங்களா? இல்லை இதே திமுகலேருந்து மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தேஷ் கல்லிக்காக குரல் கொடுத்தாரா? அப்போ மட்டும் நீங்கள் பேசல, மணிப்பூர் மட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. மணிப்பூரில் நடந்த பிரச்சனை எதுக்கு நடந்தது அது தெரியாமல் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, திமுக காரங்க இருக்கிறாங்க, காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க அரசியலில் இருக்கக்கூடாது தான் நான் சொல்லுவேன். புதுசு இல்லையே, நேற்று சௌமியாவை கைது பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி தமிழிசையை கைது பண்ணாங்க. கைது பண்ணுறது புதுசு கிடையாது. அதான் சொல்லிட்டேன், ஜனநாயக ரீதியாக எதுவுமே இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கலை. கைது பண்ணால் பண்ணட்டும், பார்க்குறோம். பாஜக மாநில தலைவரை மாற்றுவதற்கான வாய்ப்பு கிஷன் ரெட்டியை தேர்தல் இங்கே அதிகாரியாக 1க்கு 1 1+1 எப்போவுமே 2 தாங்க. 1+1 = 11 யாருமே முடிவுக்கு வந்துடாதீங்க. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டில் நடந்துருக்கு. இந்த டைம் நேற்று முதல்வர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் இது தமிழ்நாடு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் சொன்னேனே, பார்க்கும்போது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை உங்களால் தர முடியலன்னா இன்றைக்கி பெண்களுக்காக நீங்கள் மையம் திறப்பு விழா கொண்டாடுறீங்க. தெளிவாக இருக்கட்டும், என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம். முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும். பெண்களுக்கு ஒரு வன்கொடுமை நடந்தால் அது எந்த மாநிலம் இருந்தாலும் எல்லை மீறி, நம்ம தமிழகத்தில் மட்டுமில்லை, நம்ம இந்தியாவில் எந்தெந்த பார்டர்ஸ் இருக்கும் ஸ்டேட் வைஸ், அது எல்லாமே தாண்டி நம்ம குரல் கொடுக்கணும். பெண்ணுக்கு இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்கும்போது ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு, அவள் எந்த ஜாதி சம்மந்தப்பட்டது, எந்த மதத்தில் சம்மந்தப்பட்டது, எந்த ஒரு கட்சி ரீதியாக சம்மந்தப்பட்டிருக்கானா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பெண்ணுக்கு ஒரு வன்கொடுமை நடக்கும்போது, இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும்போது அது ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு செயல் இருக்குதான் நம்ம பார்க்கணுன்னு தவிர அங்கே தான் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்வேன். இங்கே அது பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இன்டர்வியூக்கு வரல தம்பி. பாலியல் வன்கொடுமைக்கு இந்த குற்றங்களுக்கு எதிராக விஜய் குரல் கொடுத்திருக்காரு. அதை எப்படி எல்லாரும் குரல் கொடுக்கணும். விஜய் மட்டும் கொடுக்கக்கூடாதுங்கிறது கிடையாது, எல்லாமே குரல் கொடுக்கணும். குரல் மட்டும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க அதுதான் முக்கியம். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு உங்களுடைய எதிரி திமுக தான், விஜயோட எதிரியும் திமுக தான் அவர் அறிவிச்சிருக்காரு. எதிரி நண்பராக வாய்ப்பு இருக்காங்க. யாருக்கு தெரியும்? அது மேலிடத்துல மாநில தலைவரும் இல்லை டெல்லியில் இருக்கிறது அவங்க தான் பதில் கொடுக்கணும், நான் கொடுக்கக்கூடாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.